அசோக் சார். சொல்லுங்கள் மேம். நம்மக்கிட்ட 2 ஹோம் தியேட்டர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பைப்லைனில் இருக்குது சார். கிளைண்ட்டோட ரெக்யர்மெண்ட் என்னன்னு கேட்டிங்களா? கேட்டேன் சார். ஃபஸ்ட்டு கிளைண்ட்டோட ரெக்யர்மெண்ட் என்னன்னா, யூஸ்வலாக அவங்க சண்டே மட்டும்தான் வந்து ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து குவாலிட்டியாக ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்க தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸில் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க. அதுக்கு நம்மக்கிட்ட ஏதாச்சும் சொல்யூஷன் இருக்கா சார்? எந்த மாதிரி ரூம் செட்டப் மேம் கிளைண்ட்? இது ஹோம் தியேட்டரா இல்லை மீடியா ரூம் மாதிரியா மேம்? லிவிங் ரூம் சார். லிவிங் ரூமுக்கு நம்ம ஒரு டெனான் ஏவி ரிசீவர் பேர் பண்ணுறதுக்கு ஃபோக்கலுடைய 5.1 ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணலாம் மேம். அது ஒரு ரிசல்ட் ஃபினாமினலாக இருக்கும். ப்ளஸ் அவங்க எதிர்பார்க்குற தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக அதிலே கிடைக்கும். அவங்க குவாலிட்டியான டைம் கண்டிப்பாக சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணலாம். சார், செகண்ட் கிளைண்ட்டோட ரெக்யர்மெண்ட் என்னென்னா, அவர் பேசிக்காக வந்து ஒரு ஆடியோ ஃபில் மியூசிக் வந்து நல்லா கேட்கணும். ஸோ அதை ஒரு ஹோம் தியேட்டர் செட்டப்பில் கேட்குறாங்க. அண்ட் வந்து அதிலே வந்து மூவியும் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு நம்மக்கிட்ட ஏதாச்சும் சொல்யூஷன் இருக்குது சார்? எது ரெக்கமெண்ட் பண்ணோன்னா, ஒரு ஸ்டீரியோ செட்டப் போயிடலாம் மேம். ஒரு ஆடியோ ஃபில்க்கு நல்ல பாட்டு கேட்குறதுக்கு ஒரு ஸ்டீரியோ செட்டப் கண்டிப்பான ஒரு நல்ல சொல்யூஷனாக அமையும். ஸோ ரெண்டு மேக்னெட் ஸ்பீக்கர்ஸ், ஒரு சப்வூஃபர், ஒரு நல்ல ஏவி ரிசீவர் பேர் பண்ணாலே நீங்கள் கிளைண்ட் எதிர்பார்க்குற ரிக்குயர்மெண்ட் கண்டிப்பாக வந்துடும். இதே செட்டப் ஒரு மூவி பார்க்கும்போது அவங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அமையும். ஸோ இது ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு நல்ல சொல்யூஷனாக அமையும் கிளைண்ட்டுக்கு. இது இந்த 2 ப்ராஜெக்டோட வீடியோவுமே நாங்கள் எண்டில் அட்டாச் பண்ணியிருக்கோம். பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.